ஒரு குடும்பம் என்பது ஒரு வீட்டில் குடியிருக்கிறார்கள். ஒரு வீட்டில் ஒரு குடும்பம் இருக்காங்கன்னா, அந்த குடும்பம் யாரோ ஒருத்தருக்கு அந்த வீடு யாரோ ஒருத்தருக்கு சொந்தமாக இருக்கக்கூடாது. அந்த குடும்பத்தின் தலைவராக இருக்கிற ஒருவருக்கு அந்த வீடு சொந்தமானது அப்படிங்கிற அந்த நடைமுறை மாற்றணும். அந்த குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் அந்த வீடு சொந்தம் அப்படிங்கிற நடைமுறை கொண்டு வரணும். அப்போ தான் அந்த அந்த குடும்பத்தில் உள்ள அனைவரும் அந்த வீட்டில் தைரியமாக வாழ முடியும். இப்போ அந்த ஒரு குடும்பம் ஒரு வீட்டில் இருக்குது. அந்த வீட்டில் அந்த வீடுங்கிறது அந்த குடும்பத்தோட தலைவர், அந்த தகப்பன் அப்படி அப்பாவுக்கு சொந்தம்னு வச்சுக்கோங்க. அவருக்கு மனைவி, அப்புறம் ஒரு 3 பிள்ளைங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த 4 பேரும், அந்த மனைவியும் சரி, அந்த 3 பிள்ளைகளும் சரி, அப்பா மேலே ஒரு பயமாகவே இருப்பாங்க. ஏன்னா அந்த வீடு அந்த பிள்ளைகளுக்கோ அந்த மனைவிக்கோ சொந்தம் கிடையாது. அது அந்த அந்த குடும்பத்தின் தலைவரான அந்த தகப்பனுக்கு தான் சொந்தம் அது. அப்படிங்கும்போது அவர் ஒரு தோரணை காட்டுவார், மற்றவங்கள பயமுறுத்துவார். ஏன்னா அந்த வீடு அவர் பேரில் தான் இருக்குது. அவரோட வீட்டில் தான் இவங்க எல்லாருமே இருக்கிறாங்க. அவங்க மனைவி, அந்த 3 பிள்ளைகள் இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது அவர் தனது ஆதிக்கத்தை அந்த 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 மாதிரி அந்த வீடு அவருக்கு சொந்தமாக இருக்கும்போது அவருக்குன்னு ஒரு தோரணை வரும். அந்த தோரணையை அவங்ககிட்ட காட்டுவார். நிறைய வேலைகளை செய்ய மாட்டார். வீட்டில் உள்ள வேலைகளை நிறைய செய்ய மாட்டார். மற்றவங்கள வச்சு செய்ய சொல்லுவார். அந்த மாதிரியான சலுகைகள், சௌகரியங்களை அவர் அனுபவிப்பார். அச்சுறுத்தல், ஒரு மறைமுகமாக அதில் ஒரு அச்சுறுத்தல் இருக்கும். அவருடைய அன்பு உண்மையானதாக இருக்காது, அதில் ஒரு அச்சுறுத்தல் இருக்கும். அதனால் ஒரு வீடுன்னு இருக்குது. ஒரு வீட்டில் ஒரு குடும்பம் வசிக்குதுன்னா அந்த வீடுங்கிறது அந்த குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்குமே சொந்தமாகிவிடும் அப்படின்னு ஒரு இயல்பாகவே. அதுக்கு போய் நீங்கள் எந்த நடைமுறையும் எந்த கோர்ட்டுக்கும் நீங்கள் போக தேவையில்லை. இயல்பாகவே ஒரு குடும்பம் என ஒன்று இருக்கிறது, அது ஒரு வீட்டில் வசிக்கிறது அப்படி என்றால் அந்த வீடு என்பது அந்த குடும்பத்தில் உள்ள அனைவருக்குமே சமமாக பங்கு உண்டு அப்படின்ட்டு ஒரு நிலை வரணும். இப்போ இருக்கிற இயந்திர அறிவியல் உலகில் இப்போ ஒரு வீட்டில் ஒரு குடும்பம் இருக்குது, கணவன் மனைவி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது அந்த வீடு கணவன் மனைவி என இருவருக்குமே சரிசமம் அப்படிங்கிற நடைமுறை இருக்கணும். அந்த கணவன் பணம் கொடுத்து வாங்கியிருந்தாலும் சரி, யார் வாங்கியிருந்தாலும் சரி, அந்த வீட்டில் அந்த குடும்பத்தில் இருக்கிற அனைவருமே யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு அந்த வீடு சரிசமமாக பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும். பகிர்ந்தளிக்கப்பட வேண்டியதில்லை, உரிமையாளர்களாக ஆகிவிடுவார்கள். இப்போ கணவன் மனைவி தான் ஒரு வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அது அவங்களுடைய சொந்த வீடு. கணவன் தான் அவரோட உழைப்பால் அந்த வீட்டை வாங்கியிருக்கார் அப்படின்னு இருந்தால் கூட, ஒரு வீட்டில் கணவன் மனைவி இருக்கிறாங்க அப்படின்னாலே வேறு பிள்ளைகள் இப்போதைக்கு இல்லை. அப்படிங்கும்போது அப்போ அந்த வீடு கணவன் மனைவி என இருவருக்கும் சரிசமமாக உரிமையாளர்களாக ஆகிவிடுவார்கள். இப்போ ஒரு குழந்தை பிறக்குது. அப்போ அந்த வீடு இப்போ அந்த 3 பேருக்கும், இப்போ அந்த வீட்டில் அந்த குடும்பத்தில் இப்போ 3 பேர் ஆகிடுறாங்க. அப்படிங்கும்போது அந்த 3 பேருக்கும் அந்த வீடு என்பது அந்த வீட்டின் உரிமையாளர்களாக இப்போ அந்த 3 பேர் ஆகிடுறாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு 2-3 வருஷம் கழிச்சு இன்னொரு குழந்தை பிறக்குது. அப்படிங்கும்போது இப்போ அந்த குடும்பத்தில் மொத்தம் 4 பேர். அப்போ இப்போ அந்த வீடு அந்த வீட்டின் உரிமையாளர்கள் மொத்தம் 4 பேர் ஆகிடுறாங்க. 4 பேருக்கும் சமமான பங்கு உண்டு அப்படிங்கிற மாதிரி சட்டம் கொண்டு வரணும். அப்போ தான் ஒரு குடும்பம் என்பது அந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் தைரியமாக வாழ்வாங்க. இல்லைன்னா இப்போ அந்த வீடு அப்பா பேரில் இருக்குது அல்லது அம்மா பேரில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அம்மாவை பற்றி எல்லோரும் பயப்படுவாங்க. அந்த அம்மா தனது ஆதிக்கத்தை நிலைநாட்டி கொண்டு இருப்பார் அந்த வீட்டில். இந்த வீடு எனக்கு தான் சொந்தம், அதனால் நீங்கள் எல்லாருமே என்கிட்ட கொஞ்சம் பயந்து நடந்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய அது இயல்பாகவே வந்துடும். அதனால் அந்த மாதிரிலாம் யாரும் ஒரு வீட்டில் பயந்து வாழக்கூடாது. அப்படிங்கிறதுக்காக தான் என்ன பண்ணுறோம், ஒரு வீடு இருக்குது, அதில் ஒரு குடும்பம் இருக்குன்னா அந்த குடும்பத்தில் 3 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த வீடு என்பது அந்த வீட்டின் உரிமையாளர்களாக 3 பேருமே இருக்கணும். 3 பேருக்குமே சமமான பங்கு உண்டு. இப்போ இன்னொரு குழந்தை பிறக்குது. இப்போ அந்த குடும்பத்தின் உறுப்பினர்கள் மொத்தம் 4 பேர், தாய், தந்தை, அப்புறம் 2 பிள்ளைகள் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த வீட்டின் உரிமையாளர்களாக இப்போ 4 பேர் ஆகிடுறாங்க. 4 பேர் மொத்தம் அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க 4 பேருங்கிறனால அந்த வீட்டின் உரிமையாளர் இப்போ 4 பேர். அப்போ தான் அந்த 4 பேரும் அந்த குடும்பத்தில் ஒரு மரியாதையோடு வாழ முடியும், சுயமரியாதையோடு வாழ முடியும். யாரோ ஒருத்தருக்கு அந்த வீடு சொந்தம் அப்படின்னா மற்றவங்க அந்த சொந்தக்காரர் அப்பாவாக இருக்கலாம் அல்லது அம்மாவாக இருக்கலாம். யாருக்கு அந்த வீடு சொந்தமோ அவங்கள பார்த்து மற்றவங்க எல்லோரும் நடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. உண்மையான பாசத்தை கொடுக்க மாட்டாங்க, அவர் பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. இவங்க பயமுறுத்த யார் உரிமையாளரோ அந்த வீட்டுக்கு அவர் மற்றவங்கள பயமுறுத்த ஆரம்பிச்சிருவார். தனக்கு தான் இந்த வீடு சொந்தம் அப்படிங்கிறத அவர் பல்வேறு செயல்களில், பேச்சுக்களில் அது வெளிப்படுத்துவார். இது ஒரு நல்ல நடைமுறை கிடையாது. ஒரு சுயமரியாதை குறைவான ஒரு குடும்பத்தில் வசிக்கிறவர்கள் சுதந்திரமாக வாழ முடியாத ஒரு சூழ்நிலை அது ஏற்படுத்தும். அதனால் அந்த வீடுங்கிறது எல்லாருக்குமே, அந்த குடும்பத்தில் உள்ள எல்லாருக்குமே சொந்தம் அப்படிங்கிற நிலைமை அந்த சட்டம் கொண்டு வரப்பட வேண்டும். அப்போ தான் அதுக்காக ஒருத்தர் என் பங்கை நான் விற்றுட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்படின்னா என்னுடைய பங்கை கொடுங்க, நான் அதை விற்க போகிறேன் அப்படின்னு கேட்கக்கூடாது. நீ அந்த குடும்பத்தில் இருக்கிற வரைக்கும் தான் அது உனக்கு சொந்தம்.
நீ அந்த குடும்பத்தை விட்டு நீ வெளியே போகிற, உனக்கு இந்த குடும்பம் இல்லை, பிடிக்கலை, நீ வெளியில் போகிறன்னா அப்போது நீ போயிடு, அவ்வளோதான். நீ இந்த பங்கெல்லாம் எடுத்துகிட்டு போக முடியும். இங்கே இருக்கும்போது தான் உனக்கு இந்த பங்கு, இந்த வீட்டின் உரிமையாளராக உன்னையும் சேர்த்துக்கொள்வோம். நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போகிற அப்படின்னாலே போயிடு, அவ்வளோதான். நீ உன்னுடைய பங்குன்னு நீ எதையும் எடுத்துகிட்டு போக முடியாது. இப்போ 4 பேர் இருக்கிறாங்க ஒரு வீட்டில், தாய், தகப்பன், அப்புறம் பிள்ளைகள் 2 பேர், 2 மகன்கள் இருக்கான்னு வச்சுக்கோங்க. ஒரு மகன் என்ன சொல்லி, இப்போ 4 பேரும் அந்த வீட்டோட உரிமையாளர்கள் ஆகிடுவாங்க. அதில் ஒரு மகன் என்ன சொல்கிறான், நான் வெளியில் போகிறேன், என்னுடைய பங்கை கொடுங்க அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் கொடுக்கக்கூடாது. உள்ளே இருக்கிற வரைக்கும் தான் நீ, அந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் தான் நீ அந்த வீட்டின் உரிமையாளர்களில் ஒருவர். 4 பேர் இருக்காங்கன்னா 4 பேரும் அந்த வீட்டோட உரிமையாளர். நீ அந்த அதில் ஒருத்தர் வந்து வீட்டை விட்டு வெளியில் போகிறாங்க அப்படின்னா நீ அந்த உரிமையை விட்டு கொடுத்துட்டு போகிறேன்னு அர்த்தம். உள்ளே இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு அந்த உரிமை, அந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் தான் அந்த வீட்டின் உரிமையாளராக ஒன்றையும் சேர்த்துப்பாங்க. நீ அந்த வீட்டை விட்டு வெளியில் போயிட்டேன்னா அப்போது வந்து உனக்கு அந்த வீட்டில் எந்த உரிமையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சட்டத்தை அதை நடைமுறைப்படுத்தி அதை வந்து நடைமுறைப்படுத்தணும். அப்போ தான் ஒரு குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கணும். அப்படின்னா இதெல்லாம் ரொம்ப அவசியமான சட்டம். இது வீட்டை வந்து யாருமே விற்க முடியாது. ஒரு குடும்பம் வசிக்கின்ற வீட்டை யாருமே விற்க முடியாது. தனிப்பட்ட அந்த வீட்டில் உள்ள ஒருத்தர் வந்து விற்க முடியாது, அந்த குடும்பமே விற்க முடியாது. ஏன்னா குடும்பம், அந்த வீடுங்கிறது வந்து ஒரு குடும்பத்திற்காக கொடுக்கப்படுகிற வீடுகள் இருக்குல்ல, அது எதுனா அரசாங்கத்திற்கு சொந்தம். உனக்கு நீ இங்கே இருக்கிற பிடிக்கலன்னா நீ வேறு ஒரு இடத்துக்கு போ, அங்கே உனக்கு வீடு வந்து அரசாங்கம் ஒதுக்கி தருவாங்க. நீ ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வேறு ஊருக்கு போகிற அப்படின்னா அங்கேயும் இது மாதிரி வீடுகள் இருக்கும். ஒரு நாட்டில் இந்த மாதிரி நிறைய வீடுகள் கட்டி வச்சுருப்பாங்க, ஒரு குடும்பத்திற்கு தேவையான வீடு அப்படின்னு சொல்லிட்டு ரெடிமேடாகவே கட்டி வச்சுருப்பாங்க. நீ போய் அங்கே நீ வேறு ஊருக்கு நாங்கள் போகிறோங்க அப்படின்னா அங்கே இது மாதிரி ஒரு வீடுகள் உனக்கு இருக்கும். அதனால் வந்து ஒரு குடும்பம் வசிக்கின்ற வீட்டை யாரும் விற்க முடியாது. ஆனால் நீங்கள் உரிமையாளராக இருக்கலாம். அந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் நீங்கள் தான் உரிமையாளர். அந்த வீட்டை விட்டு நீங்கள் வெளியே போகிறீங்க, ஒரு குடும்பமே வீட்டை விட்டுட்டு அவங்க வசித்து கொண்டு இருக்கிற வீட்டை காலி செய்து விட்டு வேற ஒரு ஊருக்கு போகிறாங்க அப்படின்னா அப்போ அந்த வேற ஒரு ஊரில் போயிட்டு அரசாங்கம் அவங்களுக்கு வீடுகள் ஒதுக்கி கொடுக்கணும். அவங்க குடும்பமாக வாழ்வதற்கு அவங்க வீடுகளை அரசாங்கம் ஒதுக்கி கொடுக்கணும். இந்த வீட்டில் நாங்கள் இது வரைக்கும் இருந்தோம், அதனால் இந்த வீடு எங்களுக்கு தான் சொந்தம், இதை நாங்கள் விற்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு அனுமதி கிடையாது. வீடுகளை வாங்கவோ விற்கவோ தனி நபர்களுக்கு உரிமை கிடையாது. அரசாங்கத்திற்கு தான் அந்த நிலமெல்லாம் அரசாங்கத்துக்கு தான் சொந்தம். வீடுகள் அனைத்தும் அரசாங்கத்திற்கு தான் சொந்தம். உங்களுக்கு வசிப்பதற்காக அரசாங்கம் வந்து வீடுகள் கொடுக்கும், நீங்கள் வாடகை கொடுக்கணும். ஒரு வீட்டுக்கு 1000 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு வாடகை கொடுத்தா அந்த வாடகையை வாங்கி அவங்க புது வீடுகளை கட்டுவாங்க அரசாங்கம். வீடுகள் அனைத்தும் ஒரே மாதிரி இருக்கும், ஒரே அளவு கொண்டது, ஒவ்வொருவருக்கும் தனித்தனி வீடு. ஆனால் ஒரு குடும்பம் என்பது ஒரு வளாகத்திற்குள் இருக்கும். கூட்டு குடும்பமாக வசிக்க ஆசைப்படுகிறோம் அப்படின்னா அதற்கு தகுந்தாற்போன்று வீடுகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். கூட்டு குடும்பம் வசிப்பதற்கு என்ன ஏற்பாடுகள் கொண்ட வீடுகள் அங்கே கொடுக்கப்பட வேண்டும். வீடுகள் அனைத்தும் அரசாங்கம் கட்டி கொடுத்துடணும். அதில் வந்து மக்கள் அவங்க குடும்பமாக வசிப்பார்கள். மக்கள் ஒரு குடும்பம் வசிக்கும்போது அந்த வீட்டின் உரிமையாளர் யாருன்னா அந்த வீட்டில் யார் வசிக்கிறாரோ அவர் தான் அந்த வீட்டின் உரிமையாளர். அப்போ ஒரு உரிமையோடு வாழலாம். நீங்கள் வாடகை வீட்டில் வசிக்கும்போது உங்களுக்கு எப்படி பயமாக இருக்கும்? ஓனரை பார்த்து பயப்படுவீங்களா இல்லையா? நீங்கள் ஒரு வாடகை வீட்டில் வசிக்கிறீங்க அப்படின்னா ஓனரை பார்த்து வணக்கம் வைக்கணும், பயந்துக்கிட்டே அவர் ஏதாவது சொல்லுவார், ஏன் இப்படி பெருக்காமல் இருக்கீங்க, ஏன் இப்படி இந்த மாதிரி பண்ணுறீங்க, ஒழுங்காக சுத்தமாக வச்சிங்க, அதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்கன்னு ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பார் ஓனரை பார்த்து நம்ம பயந்துக்கிட்டே இருப்போம். நீங்கள் வந்து ஒழுங்காகவே பண்ணல, அதனால் நீங்கள் வந்து உங்கள் அட்வான்ஸ் வீட்டை காலி பண்ணும்போது அட்வான்ஸில் நான் 1000 ரூபா பிடிச்சி தான் கொடுப்பேன், 2000 ரூபா பிடிச்சி தான் கொடுப்பேன் அப்படின்னு அது மாதிரி ரொம்ப அராஜகம் பண்ணுவாங்க. அப்போ நம்ம வந்து ஒரு வீட்டின் உரிமையாளராக நாம் இருந்தால்தான் அப்போ நாம் தைரியமாக இருக்க முடியும். ஒரு வீட்டில் ஒரு வீட்டின் உரிமையாளர் நாம் வசிக்கின்ற வீட்டில் வந்து வேறு யாரோ உரிமையாளராக இருக்கிறாரு, அவங்க நம்ம அப்பாவாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், அவங்க என்ன இருந்தாலும் அவங்க வந்து வேறு ஒருவர் தானே, இன்னொருத்தர் தானே. அப்போ நம்ம அவங்களுக்கு பயப்படுவோம், அவங்க தான் ஓனர். இப்போ நாம் வசிக்கிற வீடு வந்து நீங்கள் வசிக்கிறீங்க, உங்கள் வீட்டின் உரிமையாளர் உங்கள் அப்பான்னு வச்சுக்கோங்களேன். அப்போ உங்கள் அப்பா தான் ஓனர், ஹவுஸ் ஓனர். அவரை பார்த்து நீங்கள் பயப்படுவீங்க. என்ன கொஞ்சம் பயங்கிறது கொஞ்சம் குறைவாக இருக்கும். அல்லது உங்கள் அம்மா தான் உங்கள் வீட்டோட உரிமையாளர்னால் அப்போ உங்கள் ஹவுஸ் ஓனர் வந்து உங்கள் அம்மா. உங்கள் அம்மாவை பார்த்து பயப்பட தான் செய்வீங்க. உங்கள் அம்மா வந்து உங்களை வந்து பயமுறுத்த தான் செய்வாங்க. ஏன் இந்த மாதிரி குப்பையாக வச்சுருக்க, அதிகாரம் பண்ணுவாங்க. யார் உரிமையாளரோ உங்கள் அம்மாவாக இருந்தால், அந்த வீட்டின் உரிமையாளர் உங்கள் அம்மாவாக இருந்தால் உங்கள் அம்மா வந்து உங்களை அதிகாரம் பண்ணுவாங்க. ஏன் இப்படி வச்சுருக்க, ஏன் அப்படி வச்சுருக்க, அது என்ன, இது என்ன ஒட்டடை அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் நீ பண்ண மாட்டியா, இதெல்லாம் பார்க்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்பா உரிமையாளராக இருந்தால் அப்பா சொல்லுவார், இல்லை அம்மா உரிமையாளராக இருந்தால் அம்மா சொல்லுவாங்க, இல்லை தாத்தா உரிமையாளராக இருந்தால் அவர் வந்து சொல்லிகிட்டு இருப்பார், ஏன் இப்படி வீடை வச்சுருக்கீங்க, அதிகாரம் பண்ணிட்டு போயிட்டுருப்பார். அப்போது இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு சுயமரியாதை குறைவை ஏற்படுத்தும். அதனால் நாம் வசிக்கிற வீட்டுக்கு நாம் தான் உரிமையாளராக இருக்கணும். ஆனால் அரசாங்கம் அந்த வீட்டை கட்டி கொடுத்துரும். அரசாங்கம் தான் சொந்தம், அரசாங்கத்துக்கு சொந்தம். அரசாங்கம் வந்து அதே ஒரு ஹவுஸ் ஓனர் இல்லாத வீடு, ஹவுஸ் ஓனர் வந்து வெளியூரில் வசிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. நாம் வந்து
அவரோட வீட்டில் வாடகைக்கு இருக்கிறோம். ஹவுஸ் ஓனர் வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி வருவார், அதில் வராமல் கூட போவார். வாடகையை நம்ம அனுப்பிச்சி வச்சிடுறோம் கூகுள் பேயில் அப்படின்னு வச்சுருங்க. அப்போ நம்ம அந்த வீட்டில் சுதந்திரமாக இருப்போம், நம்ம வீடு அப்படிங்கிற உணர்வோடு நம்ம இருப்போம். அது மாதிரி தான் அரசாங்கங்கிறது எங்கேயோ இருக்குது, ஆனால் அரசாங்கம் தான் வீட்டை கட்டி கொடுக்குது. அரசாங்கம் என்பது வீட்டை கட்டி கொடுக்குது, அரசாங்கங்கிறது எங்கேயோ இருக்குது. அவங்க வந்து டெய்லி நீ வீட்டை பெருக்கு, நீ அரசாங்கம் வந்து டெய்லி வீட்டை பெருக்கியான்னு கேட்க போகிறது கிடையாது. அரசாங்கத்துக்கு நம்ம வாடகை கொடுக்குறோம். அப்படி இருக்கும்போது நமக்கு அரசாங்கத்தை பார்த்து டெய்லி பயப்படணுங்கிற அவசியம் இல்லை. அரசாங்கம் நம்ம பொறுப்பில் கொடுத்துருக்கு, அந்த வீட்டோட உரிமையாளர் இப்போ நாம். ஆனால் அரசாங்கம் அதை நமக்கு கட்டி கொடுக்குது. அந்த வீட்டை காலி பண்ணும்போது நம்ம விட்டுட்டு போகிறோம், அரசாங்கத்திட்ட திரும்ப ஒப்படைச்சிட்டு போகிறோம். வேறு எங்கே போகிறோமோ அங்கே ஒரு வீடு நமக்கு தயாராக இருக்கும். அந்த இடத்துல இருக்கிற ஏதாவது ஒரு வீட்டை எடுத்து நமக்கு ஒப்படைக்கும். அந்த மாதிரி இருக்கணும். அதனால் நாம் வசிக்கிற வீட்டுக்கு நாம் தான் உரிமையாளராக இருக்கணும். அது வந்து உங்கள் அம்மாவாக இருந்தாலும் சரி, அப்பாவாக இருந்தாலும் சரி, அது உங்களுக்கு ஒரு சுயமரியாதை குறைவு தான். அது உங்களை பயமுறுத்திக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் சுதந்திரமாகவும் தைரியமாகவும் அந்த வீட்டில் வசிக்க முடியாது. அந்த வீடு அந்த மாதிரி நீங்கள் ஒரு குடும்பம் வசிக்கிற வீட்டு யாரோ ஒரு தனி நபருக்கு உரிமையானதாக இருந்தால் அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க மகிழ்ச்சியாகவே வாழ முடியாது. எல்லாருக்கும் அந்த வீட்டின் உரிமை வந்து எல்லாருக்கும், அந்த வீட்டில் உள்ள எல்லாருக்கும் இருக்குமே. ஆனால் அப்போ தான் வந்து அவங்க மகிழ்ச்சியாக வாழ முடியும். ஒரு சமத்துவம் என்பது அதுதான். ஒரு வீட்டில் உள்ளவர்கள் அனைவரும் சமத்துவமாக இருக்க வேண்டும் என்றால் அந்த வீட்டின் உரிமையாளராக அனைவரும், அந்த வீட்டில் வசிக்கின்ற அனைவருமே இருக்க வேண்டும். அந்த வீட்டில் வசிக்கிற அனைவருக்குமே அந்த வீட்டின் உரிமையாளர்களாக இருக்க வேண்டும். அதுதான் இப்போ ஹவுஸ் ஓனர், வாடகை வீட்டில் இருந்து ஹவுஸ் ஓனர் பார்த்து நம்ம எப்படி பயப்படுறோம்? ஒரு மாதத்தில் காலி பண்ணுங்க அப்படின்னு வரும். நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டேன்னாக்கா இன்னும் ஒரு மாதத்தில் 2 மாதம் தான் உங்களுக்கு டைம், வீட்டை காலி பண்ணுங்கன்னு வரும். அப்போ எவ்வளோ பெரிய அவமானம் பாருங்கள். அப்போ நம்ம நினைப்போம், நமக்குன்னு ஒரு சொந்தமாக வீடு இல்லாமல் போச்சே, இருந்தால் நமக்கு இப்படியெல்லாம் அவமானப்பட வேண்டிய அவசியம் இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஓனர் அந்த அளவுக்கு அதிகாரம் படைத்தவராக இருக்கிறார். ஒரு ஹவுஸ் ஓனருங்கிறவர் அந்த அளவுக்கு அதிகாரம் படைத்தவராக இருக்கிறார். அந்த ஹவுஸ் ஓனருங்கிறவர் உங்கள் அப்பாவாக கூட இருக்கலாம். நீங்கள் வசிக்கிற வீட்டுக்கு உங்கள் ஹவுஸ் ஓனர் வந்து உங்கள் அப்பாவாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம். அப்போவும் அவங்க அதை தான் பண்ணுவாங்க, அந்த அதிகாரத்தை தான் பண்ணுவாங்க. அப்பாவாக இருந்தாலும் சரி, அம்மாவாக இருந்தாலும் அவங்க அதிகாரத்தை காமிப்பாங்க. இது என்னுடைய வீடுங்கிற அதிகாரத்தை உங்ககிட்ட காட்ட தான் செய்வாங்க. அதனால தான் நான் என்ன சொல்கிறேன், வீடுங்கிறது வந்து நாம் வசிக்கிற வீட்டுக்கு நாம் தான் உரிமையாளராக இருக்க வேண்டும். வேறு யாரும் இருக்கக்கூடாது, வேறு யாரோ பார்த்து நம்ம பயப்படக்கூடாது. இப்போ இந்த காங்கிரீட் கட்டடம் கட்டினால தானே இந்த மாதிரியான நிலமெல்லாம். நம்ம குடிசையில் தானே வசித்தோம். ஒரு 3000-4000 வருஷத்துக்கு முன்னாடி குடிசையில் தானே வசிச்சுக்கிட்டு இருந்தோம். அப்போல்லாம் வந்து ஹவுஸ் ஓனர், இந்த குடிசைக்கு ஹவுஸ் ஓனர் வேறு யார், அவங்கவுங்க தானே, அவங்கவுங்க குடிசைக்கு அவங்கவுங்க ஹவுஸ் ஓனராக இருந்தாங்க. இன்றைக்கி காங்கிரீட் கட்டடம், அந்த வீட்டை கட்ட முடியாது. ஒரு வீட்டை கட்டுறது அவ்வளோ கஷ்டம். அதனால் பணம் உள்ளவங்க அந்த வீட்டை கட்டி அவங்க உரிமையாளராகி வாடகைக்கு விட்றாங்க. பணம் இல்லாதவங்க அதை வாடகைக்கு எடுத்து வசிக்கிறாங்க. அப்படிங்கும்போது ஓனரை பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய நிலைமை. ஏன்னா நம்ம பணம் இல்லை, நம்மக்கிட்ட வீடு இல்லை. அதனால் அந்த வீட்டின் உரிமையாளரை பார்த்து நம்ம பயந்து அவருக்கு மாதம் வாடகை கொடுக்கணும், அந்த மாதிரி நடைமுறைலாம் வருது. அதனால் இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கிடையாது, இது ஒரு மிகப்பெரிய விஷயம். அதனால் இதிலெல்லாம் கூட நம்ம கவனம் செலுத்தணும். இந்த மாதிரியெல்லாம் நம்ம வாழ்ந்திருக்கணும். அதுதான் நான் சொல்கிறேன், மக்கள் எப்படி வாழ்ந்திருக்க வேண்டும் என்பது பற்றி தான் நான் இங்கே பேசிக்கொண்டே இருக்கிறேன். நாம் வாழ தவறிய வாழ்க்கையை பற்றி தான் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். நான் பேசுகிற விஷயங்கள்லாம் மனித உயிர்கள் வாழ தவறிய வாழ்க்கை, எப்படி வாழ்ந்திருக்கணுமோ அந்த வாழ்க்கையை வாழாமல் இன்றைக்கி முறை தவறி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. முறை தவறிய வாழ்க்கை முறையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் மனித உயிர்கள். அதனால் ஏற்பட்டது தான் நோய்கள், குற்றங்கள், பிரச்சனைகள், சச்சரவுகள், மூட நம்பிக்கைகள், வன்முறைகள், அழிவுகள், விபத்துகள், ஆபத்துகள் எல்லாமே.